ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நமக்கு தந்ததான வார்த்தையை இந்த நாளிலே நாம் சற்று தியானிப்போம். நிச்சயமாய் இந்த வார்த்தை உங்களை சந்திக்கும். நிச்சயமாய் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய ஊழியத்திலே அது தீவிரமாய் நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கடந்த நாட்களிலே நான் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே, என்ன வார்த்தையை உம்முடைய ஜனத்திற்கென்று நான் சொல்ல வேண்டும் ஆண்டவரே என்று தேவ பாதத்தில் அமர்ந்திருந்த பொழுது கர்த்தர் இந்த டிசம்பர் மாதத்திற்கென்று கொடுத்ததான வார்த்தையை இப்பொழுது நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, The Book of Joel chapter 2 verse 27, 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. My people shall never be ashamed. கர்த்தர் இந்த டிசம்பர் மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த இடத்திலையும் கர்த்தர் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஒருவேளை இத்தனை மாதங்களாக, இந்த வருடத்தின் ஆரம்ப நாள் முதற்கொண்டு பல மாதங்களாக நீங்கள் தேவ சமூகத்தில் பல வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு காரியமும் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறலை, என்னுடைய வாழ்க்கையில் நான் போன இடங்களில் எல்லாவற்றிலும் தலை குனிவை மாத்திரம்தான் நான் சந்தித்திருக்கிறேன், அல்லது என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் ஒரு முட்டுன மாதிரி ஒரு சூழ்நிலை தான் என் வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே, அவருடைய ஜனங்களாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறபடினாலே, தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறபடினாலே, அவருடைய பிள்ளைகள் என்று அவருடைய சொந்த குமாரராக, குமார்த்திகளாய் கர்த்தர் நம்மை ஜெனிப்பித்து அவருடைய தீர்மானத்தை, அவருடைய திட்டத்தின்படி நடக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இனிமேல் இந்த புதிய மாதத்தில் எந்த இடத்துல கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அன்று வாழ்ந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னதான இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஜனங்களை என் ஜனங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த என் ஜனங்கள் என்று சொல்லப்பட்டதான அவர்கள் என்ன செய்து எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தரை மறந்தவர்களாக, கர்த்தரை விட்டு தூரம் போனவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையை கேளாதவர்களாக, அவரை பின்பற்றாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததான சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான இந்த ஜனத்திற்கு ஆண்டவர் சொன்னதான வார்த்தை என்னன்னா, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எல்லா தேசத்தின் மத்தியிலும் இந்த ஜனங்களை மாத்திரம் ஆண்டவர் ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்த விடமாட்டேன் என்று, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னதான அந்த வார்த்தையை தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையின் முந்தின அனுபவத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும், தொழிலில், அவர்கள் செய்த விவசாய காரியங்களில் எந்த ஒரு பலனும் இல்லாமல், எந்த ஒரு விருத்தி இல்லாமல், எந்த ஒரு மேன்மை இல்லாமல், எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல், அடிக்கு மேலே அடி, தோல்விக்கு மேலே தோல்வி, பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை, நெருக்கத்தின் மேல் நெருக்கம், தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு சூழ்நிலை, எத்தனையோ முயற்சி செய்தும் அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பலனையும் அவர்கள் அடையாதவர்களாகவே தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த அப்படிப்பட்ட அந்த ஜனத்திற்கு சொன்ன வார்த்தை தான், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் அவருடைய விவசாயத்திலே, அல்லது அந்த தொழிலே அநேக பூச்சிகள், வெட்டு கிளிகள், இப்படி மொசக்கட்டை பூச்சிகள், இப்படி அநேக சம்பவங்கள், அல்லேலூயா, அவைகள் எல்லாவற்றையும், அவருடைய பலனை எல்லாவற்றையும் அவைகள் அழித்து தின்று கொண்டே இருந்தது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர்
கர்த்தர் இந்த ஜனத்தின் மீது அவர் மிகுந்த இரக்கமுள்ளவராய் இருந்தார். இந்த ஜனத்தை சுற்றிலும் இருந்த அநேக ஜனங்கள் பார்த்தார்கள், அவ்வளவுதான், இவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இவர்களோடு கர்த்தர் கூட இல்லை, இவர்களை கர்த்தர் கைவிட்டு விட்டார், இவர்களை கர்த்தர் மறந்து விட்டார், இனிமேல் இவர்கள் ஒரு நாளும் ஆசீர்வாதமா இருக்க மாட்டாங்க, இவர்கள் தொழில் நிச்சயமா இனிமேல் எந்த விதத்தில் விருத்தி ஆகாது அப்படின்னு சொல்லி அவர்களை பார்த்த ஜனங்கள், அவருடைய விவசாயம், அவருடைய தொழிலின் பலனை பார்த்தவர்கள், அவர்கள் எல்லாம் பேசத் தொடங்கினார். ஆனால் கர்த்தர் இந்த ஜனத்தின் மீது மிகுந்த இரக்கமுள்ளவராய் இருந்தார். அவர் இரக்கமுள்ளவராய் இருந்தபடினால தான் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் என்று சொல்லி அழைத்தார். அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் என் ஜனம் என்று சொல்லி அழைத்திருக்கிறார். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் என் ஜனம் என்று சொல்லி அழைக்கிறார், என் பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கிறார். ஒருவேளை இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தரை விட்டு நீங்கள் தூரம் போய் நிற்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையில் ஹல்லேலூயா நீங்கள் கலங்கி போய் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு தளர்ந்து போய், ஓ ஹல்லேலூயா, சாத்தான் உங்களை எப்படியாவது உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய தொழிலை, உங்களுடைய குடும்பத்தை சிதறடிக்க வேண்டும் என்று உங்களோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். அப்படித்தான் அன்றைக்கு வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தொழிலை, விவசாயத்தை பூச்சிகள், வெட்டுக்கிளிகள், மொசக்கட்டை பூச்சிகள் என்று சொல்லி அரித்து அவருடைய பலனை தின்று கொண்டிருந்தது. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை அவர்களுக்கு அறிவித்திருந்தார். இந்த 2ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா 15வது வசனத்தை மைய பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார். அந்த பரிசுத்த உபவாச நாளை கர்த்தர் எதற்காய் நியமிக்க சொல்கிறார் என்றால், ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மேன்மையை சுதந்திரிக்கும்படியாக, ஆண்டவர் வைத்திருக்கிற கிருபைகளை நாம் சுதந்திரிக்கும்படியாக, ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களை, அந்த லக்கை நாம் அடையும்படியாகவே கர்த்தர் என்ன சொன்னாரு, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். வெறும் உபவாச நாள் மாத்திரம் அங்கே சொல்லப்படலை, பரிசுத்த உபவாச நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அப்போ 2 காரியங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, பரிசுத்தத்தை ஆண்டவர் ரொம்ப இம்பார்ட்டனா அங்கே ஒரு ஹல்லேலூயா, அங்கே ஒரு நெசசரியா ஆண்டவர் அங்கே சொல்றாரு, பரிசுத்தத்தை ரொம்ப முக்கியத்துவம் படுத்துறாரு. ஹல்லேலூயா. 2வது, உபவாசத்தை முக்கியத்துவம் படுத்துறாரு. அப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் படுத்தி அந்த உபவாச நாளை நீங்கள் அனுசரித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே இந்த வாக்கு தத்தத்தை என் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். உங்கள் தொழிலில் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார், உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கசந்து போய் இருக்கிறதை நினைத்து நினைத்து நீங்கள் ஒரு நாள் அல்லது ஒவ்வொரு நாளும் நீங்கள் கலங்கி போய் கொண்டிருக்கலாம். அநேகர் இடத்தின் மத்தியிலே, அநேகர் மத்தியிலே நீங்கள் வெட்கப்பட்டு இருக்கலாம். அப்படித்தான் அன்றைக்கு வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்ததான சூழ்நிலைகளை பார்த்து மற்ற ஜனங்கள் எல்லாரும் பேசிக் கொண்டிருந்தாங்க, அவ்வளவுதான், இவர்கள் அவ்வளவுதான், அழிந்து போய்விடுவார்கள், இவருடைய தொழில் இனிமேல் பெருகாது, செழிக்காது, ஆசீர்வதிக்கப்படாது என்று சொல்லி எல்லாரும் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சொன்ன அந்த ஜனங்கள் மத்தியில தான் இந்த ஜனத்திற்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். அவர் நினைவு கூர்ந்திருக்கிறபடினாலே உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறபடினால தான் இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லுகிறார். உங்க ஊழியத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்திருக்கிறபடினாலே, ஓ எத்தனை வருடங்கள் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், எத்தனை வருடங்கள் ஹல்லேலூயா பட்டினியும் பசியுமா நான் கிடக்கிறேன், எத்தனை வருடங்கள் ஹல்லேலூயா வறுமையிலேயே நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு பின்பதாக வந்த அநேக பிசினஸ்மேன், எனக்கு பின்பதாக வந்த அநேக தொழில் செய்கிற அநேக ஹல்லேலூயா நபர்கள் என்னிலும் அதிகமான வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்களே, எனக்கு எந்த ஒரு பலனும் இல்லையே, என்னுடைய பிள்ளைகளும் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களும் இன்னும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் வாய்க்க மாட்டேங்குதே என்று சொல்லி நீங்கள் தினந்தோறும் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, ஓ ஹல்லேலூயா, விசுவாசத்திலே தளர்ந்து போய் விட்டீர்களோ, என் ஆண்டவர் ஜீவிக்கிறார். ஓ இப்பொழுது நான்
சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தை உங்களுடைய இருதயங்களிலே அது பாய்ந்து செல்லும் கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையோடு அது போராடி கொண்டிருக்கிறது. எதற்கு தெரியுமா? உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவதற்கு, உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு, உங்களை செழிக்க பண்ணுவதற்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை, வாக்கு தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய ஊழியங்களிலே, உங்களுடைய பிசினஸ்ல கர்த்தர் இன்றைக்கு இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் அதை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். எஸ், கர்த்தர் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நாம் ஒப்பு கொடுக்கிறதுனால, அந்த பரிசுத்த உபவாச நாளை நீங்கள் நேமியுங்கள் என்று அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருந்த அதே வார்த்தையை கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லிவிட்டு நான் போவதற்காக வரவில்லை. தேவ சமூகத்தில் முழங்கால் நின்று ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டதற்கு பின்பாகத்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்றால் அந்த வாக்குத்தத்திற்கு பின்பாக ஒரு கட்டளையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெறுவதற்குண்டான ரகசியத்தை, அந்த ரூல்ஸை ஆண்டவர் கற்றுத் தருகிறார். அந்த திட்டத்திற்கு கீழாக அந்த காரியங்களை நாம் கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமா அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் தாயை தகப்பனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீங்கள் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ? நிச்சயமா நான் சொல்லுகிறேன், ஹல்லேலூயா, இந்த மாதத்திலே பரிசுத்த உபவாச நாளை நீங்கள் ஏற்படுத்துங்கள். இந்த புதிய மாதத்திலே பரிசுத்த உபவாச நாளை நீங்கள் ஏற்படுத்துங்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை தேடி வருகிற ஜனமே, அவரை சார்ந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அவரை நோக்கி பார்க்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். எந்த இடத்துல, எந்த தெருவில், எந்த ஹல்லேலூயா காலனியில், எந்த ஸ்ட்ரீட்ல, ஹல்லேலூயா, அல்லது எந்த ஊர்ல, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வெட்கப்பட்டு தலை கவிழ்ந்தீங்களோ அதே இடத்துல என் தேவன் உங்கள் தலை சிறக்க நடக்க பண்ண போகிறார். உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். உங்களை ஹல்லேலூயா தலை நிமிர்ந்து நடக்க பண்ணும்படி அவருடைய கைகள் இன்றைக்கு உங்களுக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய கரம் உங்களுடைய தொழிலை தொடுகிறது. உங்களுடைய தொழிலுக்கு விரோதமாய் போர் செய்கிற ஆவிகளை கர்த்தர் இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் முதல் நாளிலே அவைகளை நிர்மூலம் பண்ணுகிறார். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நான் பிரசங்கிக் கொண்டிருக்கிற என் தேவன் எனக்கு ஒரு காரியத்தை அவர் செய்வார் என்றால் ஏன் உங்களுக்காய் அவர் செய்ய போவதில்லை? நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காய் அவர் செய்து தம்முடைய வசனத்தை இன்றைக்கு இந்த நாளிலே, இந்த டிசம்பர் மாதத்திலே கர்த்தர் தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். எஸ், தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். அவர் செய்வது எல்லாம் ஹல்லேலூயா நேர்த்தியாய் நன்மையானதே செய்வார். தீமை செய்யாதவர். ஹல்லேலூயா, தீமையாய் வருகிறது என் தேவன் நன்மையாய் உங்களுக்கு மாற்றப் போகிறார். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கண்ணீரை துடைங்கள். இனி நீ அழிந்து கொண்டு இருக்க தேவையில்லை. அவருடைய வார்த்தை ஒன்றாக இனி தாமதிப்பதில்லை. அவருடைய வார்த்தை நிச்சயமாய் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய தொழிலிலே கர்த்தர் அதிசயங்களை நடப்பிக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி my people shall never be ashamed. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் வெட்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் நிச்சயமாக இந்த புதிய மாதத்தில் உங்களை உயர்த்தி அவர் மேன்மைப்படுத்துவார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஹல்லேலூயா புதிய மாதத்திற்காக நன்றி அப்பா. யாரெல்லாம் ஆண்டவர் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், உம்முடைய சத்தத்திற்கு செவி சாய்த்தவர்களாய் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய குடும்பத்திலே, அவருடைய பிசினஸ்ல கர்த்தர் ஹல்லேலூயா நீ அவர்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய வெட்கத்தை கர்த்தர் நீர் மாற பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் மேன்மையை கட்டளையிடுவதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோப்பா, தாழ்த்தி தருகிறோம். நீர் மாத்திரம் மகிமை அடைங்க. கன மகிமை துதி எல்லாமே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளிலே, இந்த மாதத்திலே கர்த்தர் சொன்னது அந்த வார்த்தையின்படி என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். May the Lord bless you all.